ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நேற்று இரவிலிருந்தே இந்த வராகி அம்மா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பொழுது இந்த நல்ல நாளில் என்னுடைய பாதத்தை தொட்டு உன் வீட்டுக்குள்ள என்னை அழைக்கணும்னு எதிர்பார்த்திருந்த என் விருப்பத்தை நீ நிறைவேற்றிட்ட. என் பாதத்தை தொட்ட உனக்காகவே உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போறேன். உன் கண்ணு முன்னால நான் வந்து காட்சி கொடுக்கலேனாலும் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டோம், உன் எதிர்பார்ப்புகளை புரிஞ்சுக்கிட்டோம், உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து கொண்டும் தான் இருப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில சில நேரங்கள்ல குடும்பத்திலும் உடலிலும் நோய்களும் பிரச்சனைகளும் வந்து உன்னை சோதிச்சாலும் நீ எப்போதும் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கை சூழ்நிலையில நீ எல்லாத்தையும் கடந்து வருவதற்கு தேவையான வலிமைய இந்த வராகி அம்மா கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன். நீயும் எப்போதும் எதை நினைச்சும் பயப்படக்கூடாது என் தங்கமே. உன் வாழ்க்கையில தீங்கு வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் அதை உனக்கு நல்லபடியாய் மாற்றி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ நம்பிக்கையோட இருந்தீனா என் அருள் பரிபூரணமாக உனக்கான வெற்றியை கொடுக்கும். உனக்கு இருக்கும் இருளையெல்லாம் விளக்கி உனக்கான ஒளியாக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கைய என் கைகளுக்குள்ளதான் நான் வச்சிருக்கேன். நீ போகும் பாதையில் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்றேன். நீயாகவே உன்னை சாதாரணமா நினைச்சு உன்னை தாழ்வாக யோசிக்காதே. எப்போதும் கோழிகள் எப்படி குப்பையை கிளறுமோ அதே போல உனக்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற கவலைகளையும் சிந்தனைகளையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காம வெளி உலகத்துல சுதந்திரமா பறக்க தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கான எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்வில் மற்றவங்க பேசக்கூடிய சொற்களும் பேச்சுக்களும் எந்த விதத்திலும் உன் கவனத்தை சிதறடிப்பதோ உன் மனசை நோகடிக்கும் அளவுக்கோ நீ பலவீனமா இருக்கக்கூடாது. எப்போதும் உன்னுடைய சிந்தனைகள் உயர்வானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் உனக்கான நல்லத நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. கடந்த நிகழ்வுகளையும் கசப்பான நினைவுகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பாரு. நீ அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு பாடமாக இருக்குமே தவிர ஒருபோதும் தண்டனையாக இருக்காது. நான் உனக்கு கொடுத்த அனுபவங்களையும் நீ கத்துக்கிட்ட பாடங்களையும் நினைச்சு வேதனைப்படாத. இன்னும் இன்னும் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தருவேன். புது புது மலர்களாக புத்துணர்ச்சியாக புதுசா நீ பிறந்தது போல மகிழ்ச்சியா வாழக்கூடிய வகையில இந்த வராகி அம்மாவே உனக்கான வழிகளை திறந்து வைக்கிறேன். நீ எப்போதும் உன் கையை விட்டு விலகி போனதையும் நீ தவற விட்டதையும் நினைச்சு நேரத்தை வீணாக்காதே. நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்ச பாதை. இனி நீ ஆரம்பிக்க போறது மட்டும்தான் உனக்கான உயர்ந்த பயணம். விட்டு சென்றதை விட நீ அடைய போவது சிறப்பானது என்பதை நம்பு. உனக்கான பெருமையையும் அருளையும் பேரையும் புகழையும் இந்த வராகி அம்மா பெற்று தருவேன். மனசுல உறுதியோட நீ எந்திரிச்சு முயற்சி செஞ்சினா அந்த முயற்சிகளுக்காகவே உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். நீ இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கான வாழ்க்கைக்கான சிறப்பானதை மிக அழகாக நான் அமைச்சு கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து என் அருளால இனி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. நீ கேட்பது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர்றதுக்காகவே இந்த வராகி அம்மா நேத்துல இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எதுக்கும் பயப்படாம தைரியத்தோட எல்லா செயல்களையும் களத்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறிடும் என் செல்லமே. உன் சிந்தனையில இந்த வராகி அம்மாவை நீ வச்சுக்கிட்டீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படி நான் செய்வேன். உனக்கு சத்தியமான தாயாகவும் தெய்வமாகவும் இருக்கக்கூடிய நானு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டடிச்சு உன் நம்பிக்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். நீ எப்போதும் சிந்தனையில தெளிவோட இரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் என் ஆசீர்வாதத்தோடு நான் நடத்தி முடிக்கிறேன். மனசுல தெளிவோட இருந்தாதான் உன்னால நிம்மதியா வாழ முடியும். தெளிவில்லாத மனசு குழப்பத்தையும் துன்பத்தையும் மட்டுமே உனக்கு கொடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு புரியாம மத்தவங்க சொல்ற வார்த்தைகளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போதைக்கு உனக்கு தேவைப்படுவது மன அமைதிதான்.
நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான அழகான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறேன். இப்போது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். என் அருளால நீ மகிழ்ச்சியாய் வாழுவாய் என் செல்லமே. நீ எப்போதும் யார் மீதும் கோவப்படக்கூடாது, வெறுப்பு கொள்ளக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதன்படி நீ வாழ்ந்தாலே உன் வாழ்வில் நீ வளர்ச்சி அடைவாய். எப்போதும் உன்னை வெறுப்பதற்கும் கோவப்படுவதற்கும் யார் காரணமாக இருந்தாலும், அவர்கள் உன் மேல கோவப்பட்டாலும் கூட எந்த வகையிலும் நீ தகுதி இழந்து போக மாட்டாய். அவர்கள்தான் உன்னை நெருங்கி வர தகுதியற்றவர்களாக ஆகி போவாங்க. அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் அத்தனையையும் கடந்து வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பாத்துக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் இல்லாம உன் வாழ்க்கையில எதுவுமே மாறாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கான என் ஆசீர்வாதங்களை பெரிதாக கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா வந்திருக்கேன். உன் வாழ்க்கை என் கரங்களுக்குள் தான் இருக்குதுன்றத புரிஞ்சு செயல்படு. நீ எப்போதும் உன் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், நல்லா நிம்மதியா மகிழ்ச்சியா வாழணும்னு ஆசைப்படுற. அதற்கு உனக்கு தேவையான அனைத்தையும் நானே சிறப்பா செஞ்சு கொடுப்பேன். உனக்கு நேரம் இருக்கும் போதும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் வேலை செய்யும் போதும் கூட என் பேரை அடிக்கடி சொல்ல பழகு. நானும் உன் கூடவே இருந்து உன் கைகளுக்கு உழைக்கும் வலிமையும் உன் இதயத்தின் நம்பிக்கை ஒளியாகவும் இருப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்னு நீ நம்பும் போது உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நற்பலனை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. உன் ஆசைகள் விருப்பம் என அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு எல்லாமுமாக நான் இருக்க போறேன். உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நீ என்ன மனசுல நினைச்சாலே உன் மனசுக்கு அமைதி கிடைச்சிடும். இந்த வராகியம்மா உனக்கு உற்ற துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கைய, இன்பமயமான மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கைய அழகாக நான் அமைச்சு தருவேன். உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் எல்லாரும் எப்போது உன்னை விட்டு விலகி போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? உன்னை ஏமாளி நினைச்சு கோமாளி ஆக்க நினைத்தவர்கள் அனைவரும் நீ எப்போது விழித்து கொண்டாயோ, எப்போது அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டியோ அந்த நொடியிலிருந்து உன்னை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. நீயாகவே தேவையில்லாத விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் நினைச்சு கலக்கம் கொள்ளாதே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து அடிமை சங்கிலியிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். உன் மனசுக்கு தேவையான மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியையும் கூட கண்டிப்பா நான் கொடுப்பேன். நீ எத்தனை தூரம் யாரிடம் அன்பு வைத்தாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை தளரவில்லை. நான் தான் உனக்கு எல்லாமேனு உறுதியான ஆழமான நம்பிக்கையோடு இருந்த உனக்காகவே இந்த வராகியம்மா நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். உன்னை சுத்தி நான் போட்டிருக்க நெருப்பு வளையத்துல நீ பத்திரமாக இருக்கிறாய் என் செல்லமே. இந்த நெருப்பு ஒருபோதும் உன்னை சுடாது. அதே நேரத்துல இந்த நெருப்பை தாண்டி எந்த தீயவர்களும் கெட்டவர்களும் உன் வாழ்க்கையில நுழையவும் முடியாது. அதனால உன்னை காக்கும் நெருப்பு வளையமா இந்த வராகியம்மா இருக்கேன்ற சந்தோஷத்தோட வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ தயாராகு. உன் பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தையும் சரி செஞ்சு நவ கிரகங்களின் அருளாலும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கை பாதையில வெற்றி கிடைக்கும்படி செய்றேன். உன் ஆன்மாவுக்கும் உன் வாழ்க்கைக்கும் துணையாக நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பு. என் அருளால உனக்கான அனைத்தையும் சிறப்பா நடத்தி முடிக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம கலக்கம் இல்லாம தைரியமா உண்மையா வாழ தயாராகு. உனக்கு வேண்டிய நல்லது கெட்டது என அனைத்தையும் நான் அறிவேன். கெட்டதையெல்லாம் விலக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் கைகளில் கிடைக்கும்படி நான் உனக்கான புண்ணிய பலனை அதிகரிக்கிறேன். நீயும் எப்போதும் உனக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல தயாராகு. இந்த பிரபஞ்சத்துக்கு துணையாக இந்த வராகியம்மா இருந்து உனக்கான வலிமையையும் அறிவையும் பாதுகாப்பையும் தரப்போறேன். நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்தும் உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. எப்போது நீ நன்றியோட இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடந்து முடியும். உன்னுடைய உண்மையான நன்றியாலும் நம்பிக்கையாலும் இந்த வராகியம்மா உனக்கான நன்மைகளை பெற்று தருவேன் என்பதை
என் செல்ல பிள்ளையான நீ புரிஞ்சுக்கோ.